மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவுடைய 500க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 7 கட்டமாக நடந்த மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நிறைவடைந்தது. வெகு சில இடங்களை தவிர பல இடங்களில் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றது. இதனடுத்து சில தினங்களுக்கு முன்பு வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல மோடி தலைமையிலான NDA கூட்டணி இந்திய அளவுல பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அறிவித்திருந்தது. தற்போது மக்களவை தேர்தலுக்கான வாக்குகள் என்னும் பணி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது. இந்த சூழல்ல தமிழகம் மற்றும் புதுவையில திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் 40க்கு 40 அப்படின்ற விகிதத்தில் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. திமுகவுடைய தோழமையில இருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக திமுகவிற்கு வாழ்த்துக்களுமே தெரிவிச்சாரு. இவரிடத்து பாத்தீங்கன்னா தற்போது தலைவர் ரஜினி அவர்கள் தொலைபேசியின் மூலம் முதல்வரை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் நேரில் சென்று வாழ்த்துக்களுமே தெரிவிக்க உள்ளார் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.